நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கும் பிற சேவைகளை பெறுவதற்கும் வங்கிகள் உங்ககிட்ட கட்டணம் வசூலிக்குது. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கும் ரிசர்வ் வங்கி விதிப்படி வங்கிகள் எப்படி ஏடிஎம் பயன்பாட்டுக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். உங்க பேங்க் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்க வங்கி ஏடிஎம்ல 5 பரிவர்த்தனைகளை கட்டணம் இல்லாம பெறலாம். அதாவது பணம் எடுக்கலாம், பேலன்ஸ் செக் பண்ணலாம். பிற வங்கி ஏடிஎம்களை மெட்ரோ அல்லாத நகரங்களில் 5 முறையும், மெட்ரோ நகரங்களில் 3 முறையும் கட்டணம் இல்லாமல் இந்த சேவையை பெறலாம். இதற்கு மேலே நீங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணால் கட்டணம் வசூலிக்கப்பட விதி அனுமதிக்குது. அதாவது நிர்ணயம் செய்யப்பட்ட இந்த இலக்கை தாண்டி ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது கட்டணம் செலுத்தணும். அதாவது இன்டர்சேஞ்ச் ஃபீஸ். ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் ஃபீஸ் என்பது வாடிக்கையாளர்களுக்கு ஏடிஎம் சேவைகளை வழங்குவதற்காக ஒரு வங்கி மற்றொரு வங்கிக்கு செலுத்தும் கட்டணம். இப்படி வசூலிக்கப்படும் கட்டண தொகையை அதிகரிக்க நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பு அனுமதிச்சது. அதாவது நிர்ணயம் செய்யப்பட்ட வரம்பு தாண்டி ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது வசூலிக்கப்படும் இன்டர்சேஞ்ச் ஃபீஸை 17 ரூபாயிலிருந்து 19 ரூபாயாக உயர்த்தி இருக்கு. அதுவே வங்கி இருப்பு தெரிந்து கொள்றதுக்கு மினி ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கவும் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தும் போது வசூலிக்கப்படும் கட்டணத்தை 6 ரூபாயிலிருந்து 7 ரூபாயா உயர்த்தி இருக்கு. இது போக இந்த கட்டணத்திற்கு ஜிஎஸ்டி வரியும் வசூலிக்கப்படுது. இப்போ அதிகபட்சமாக 21 ரூபாய் வரைக்கும் கட்டணமா வசூலிக்கப்படுது. இந்த கட்டணத்தை 23 ரூபாய் வரையில வசூலித்துக் கொள்ள ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கி இருக்கு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணம் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டாலும், கம்யூனிகேஷன் எரர்ஸ், பணம் இல்லாதது போன்ற பிரச்சனை ஏற்பட்டாலும் எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாதுன்னு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு. இந்த கட்டண உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருது. இப்படியே முழுவதும் 23 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுமானா அது சம்பந்தப்பட்ட வங்கி முடிவை சார்ந்தது. அவை உயர்த்தலாம், உயர்த்தாமலும் இருக்கலாம். குறிப்பாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் கட்டணமில்லா வரம்பு முடிந்ததும் பணம் எடுப்பதற்கு மட்டும் ரூபாய் 23 கட்டணம்னு அறிவிச்சிருக்கு. அதுவே பிற சேவை கட்டணத்தில் மாற்றம் இல்லைன்னு அந்த வங்கி தெரிவிச்சிருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்ட்ரியல் பேங்க்லாம் தங்களுடைய புதிய ஏடிஎம் கட்டண விதையை வெளியிட்டிருக்கு. மற்ற வங்கிகளும் வரும் காலங்களில் கட்டணத்தை மாற்றி அமைச்சா நீங்கள் கட்டணமில்லா வரம்பை தாண்டி அடிக்கடி ஏடிஎம்களை பயன்படுத்தினா அதிக கட்டணங்களை செலுத்த நேரிடும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.